பிரசிடென்ஷியல் பேலஸ் பார்த்தீங்களா, நாங்கள் ட்ரோன் சமைச்சோம், குண்டு போட இது பண்ணோம், எவ்வளோ பெரிய இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் எவ்வளோ பெரிய ஆப்பு அவங்களே சொருகிட்டு இருக்காங்கன்னு அவங்க புரிஞ்சிக்கல. புட்டின் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இதை வச்சு எங்களை அடிக்கிறதுக்கு அப்படின்னு. விளக்கண்ண இவ்வளோ நாளாக பொலன்னு பொழந்து கட்டின்னு இருக்கிறாருல்ல, இதுக்கு மேலே என்னன்னா ஒன்று அடிக்க வேண்டியிருக்குது. அங்கே ஒன்றுமே நடக்கலடா. பைடன் வந்துக்கிறாருன்னு சொன்னோடனே அவங்க நிறுத்திட்டாங்க. எதுக்குடா சும்மா வேணா சைரனை போட்டு இது பண்ணுறீங்க, இப்படிலாம் சீன் போடுறவர் ஜெலன்ஸ்கி. அப்போது இவ்வளோ நாளாக அடிக்காததையா புதுசாக ஒன்று அடிக்க போகிறாங்க. நம்ம கேஸ் வாங்கலை அப்படின்னு சொன்னால் உடனே ரஷ்யா படுத்துரும் அப்படின்னு. டேய் நீங்கள் தாண்டா படுத்து விட்டீங்க, படுத்தே விட்டானங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஜெர்மனி இஸ் த ஒஸ்ட் அஃபெக்டட். இவங்கெல்லாம் ஏமாத்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. இந்த 26 பாருங்க இழுத்து மூட வேண்டிய. அதான் நேற்று யாரோ கேட்டாங்க, இந்த மாதிரி ஜப்பானை தள்ளிட்டு வந்திருக்கோம் சார், ஜெர்மனியை தள்ளிட்டு போவோமா 3 வருஷமே, நாம தள்ளவே வேண்டாம், அவனே பின்னாடி போயிடுவாண்டா அப்படின்னு. ஸோ இப்போ எனர்ஜி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மார்க்கெட் இல்லை அவங்களுக்கு. அதனால இழுத்து மூடிட்டு இருக்காங்க எல்லா கம்பெனியும். இதில் நீங்கள் இனிமேல் பர்மனண்ட்டாக வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் யூரோப்பியன் யூனியனை வேற யாராலையும் உடைக்க முடியாது, நாங்களே வச்சுப்போம் அப்படின்னு. நீங்கள் அந்த தடையை போடுறதுக்கு காரணமே அந்த உக்ரைனை நீங்கள் ஏமாத்திட்டீங்க, கை விட்டுட்டீங்க. யாரா கை விட்டா? நீங்க தானடா அவனை உசுப்பேத்தி விட்டு சண்டைக்கு போடணும். நீங்களா உசுப்பேத்தி விட்டு அவனை அடிவாங்க வச்சுட்டு பின்னாடி இருந்து வேடிக்கை பார்க்குறீங்க. தைரியம் இருந்தால் உங்க ஆளுங்களை கொண்டு வந்து சண்டை போடு, நேராக ரஷ்யா மேலே ஒரு குண்டை போடுங்க. அதை நான் இவர் கொண்டு போய் உக்ரைன் கொடுப்பாராம், உக்ரைன் கொண்டு போய் அவங்க மேலே போடுவாங்களாம். ஏன் நீ டைரக்டா ஒன்று போடு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் 007 அரசியல் சாணக்கியர் நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி விட்டேன்னு நினைக்கிறேன் சார், பரவாயில்ல. சார் இப்போ புட்டின் அவர்கள், அதாவது உங்கள் லீடரோட வீட்லேயே நாங்கள் பாம்பு போட்ட பார்த்தீங்கல்ல, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? என்னமோ நாங்கள் தான் உலகத்துக்கே பெரிய ஆளுன்ற மாதிரி சீன் போட்டீங்க. அதாவது இது உக்ரைன் நவ்கராடோ அங்கே புட்டின் அவர்கள் தங்கி இருந்த இடத்துல பிரசிடென்ஷியல் பேலஸ் பார்த்தீங்களா, நாங்கள் ட்ரோன் சமைச்சோம், குண்டு போட இது பண்ணோம், எவ்வளோ பெரிய இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் எவ்வளோ பெரிய ஆப்பு அவங்களே சொருகிட்டு இருக்காங்கன்னு அவங்க புரிஞ்சிக்கல. முதல்ல ஒரு விஷயம், புட்டின் எங்கே இருப்பார் அப்படின்ற விஷயம் ரொம்ப டாப் சீக்ரெட், ரைட்டுங்களா? இங்கே இருப்பார் அங்கே இருப்பார் அப்படின்னு. பட் அந்த நவ்கரோடால அவர் அங்கே தங்க போகிறார் அங்கே அப்படின்றதுக்கு காரணம் ட்ரம்ப் பேசுகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த கம்யூனிகேஷன் செட்டப்லாம் அங்கே வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இந்த விஷயம் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு தான் முதல்ல தெரியும். அவங்க மூலமாக தான் யூரோப்பியன்ஸ்க்கு போயிருக்கு. அவங்க உக்ரைன் இந்த லூசு பைய ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அப்போது யூஎஸ்லேயே சில பேர் ட்ரம்ப்புக்கு எதிராக நடந்துக்கிறாங்களா, இல்லை எந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோ, இல்லை அதில் ஒரு சில இருக்கிற அந்த கருப்பாடுகளோ யார் இதை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேச்சுவார்த்தை அப்படின்ற பேரில் இதெல்லாம் ட்ராப்பா அப்படின்லாம் இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரசிடென்ட் ஒரு இடத்துல தங்குறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஐசிபிஎம் அமிச்சாலே அதை முறியடிக்கக்கூடிய அளவில் தான் அங்கே செக்யூரிட்டி இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இப்படிலாம் பேசினா லூசு பைய சொல்கிறானுங்க, அதை பாருங்கள் நாங்கள் எதுவுமே அனுப்பலை, அவர் பொய் சொல்லிட்டு இருக்காரு, பாருங்க இந்தியா இவங்கெல்லாம் இதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள், ஒன்றுமே இல்லாததுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, எங்களை போட்டு தாக்கினுறாங்களே, இதெல்லாம் அவங்க கண்டனம் தெரிவிக்கவில்லையே அப்படின்னு கேட்டுட்டு புட்டின் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இதை வச்சு எங்களை அடிக்கிறதுக்கு அப்படின்னு. விளக்கண்ண இவ்வளோ நாளாக பொலன்னு பொழந்து கட்டின்னு இருக்கிறாருல்ல, இதுக்கு மேலே என்னன்னா ஒன்று அடிக்க வேண்டியிருக்குது. என்ன மிஞ்சி போனால் உன் தலையில் ஒரு குண்டை போடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேற என்ன பண்ண முடியும்? இப்போது ட்ரம்ப் அங்கே உக்ரைன் போகிறார் அப்படின்னு சொன்னால், பைடன் போனப்போ ஒன்று நடந்தது ஞாபகம் இருக்கா? அவர் நிற்கிறாரு, இவர் இங்கே நிற்கிறாரு, ஏதோ ஓப்பன் ஸ்பேஸில் திடீர்னு ஏர் ரைடு செய்கிறார். அங்கே ஒன்றுமே நடக்கலடா. பைடன் வந்துக்கிறாருன்னு சொன்னோடனே அவங்க நிறுத்திட்டாங்க. எதுக்குடா சும்மா வேணா சைரனை போட்டு இது பண்ணுறீங்க, இப்படிலாம் சீன் போடுறவர் ஜெலன்ஸ்கி. அப்போது இவ்வளோ நாளாக அடிக்காததையா புதுசாக ஒன்று அடிக்க போகிறாங்க. ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும். ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் பார்த்து முறைச்சின்னு இருக்கிறாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டு என்னை அடிக்க போகிறான் அப்படி சொன்னால் நியாயமாக இருக்கும். ஏற்கனவே அடித்து உன் காலை உடைச்சி வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே அங்கே அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த மாதிரி பொய் சொல்லி அடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் லாஜிக்கே கிடையாது. இப்போது ட்ரம்ப்புக்கும் இது புரிஞ்சிருக்கு.
அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு, என்ன இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இட்ஸ் நாட் குட் அப்படின்னு இருக்காரு. போதா குறைக்கு வந்து கையை முறுக்காத குறையா கழுத்து போடுறியா இல்லையா அப்படின்னு இருக்காரு. இந்த வருஷம் நோபல் அண்ணன் வாங்கியே ஆகணும், இதை விட்டா சான்ஸ் இல்லை. அதனால எப்படியாவது கழுத்து போட்டு அவங்களப்பா வேற வழியில குத்து தொலைச்சிருங்கடா இந்த ஆளுங்க, இல்லாட்டா எத்தனை பேர் கையை முறுக்குவானோ தெரியாது, எத்தனை இடத்துல குண்டு போடுவானோ தெரியாது. இதுவும் சொன்னாரு, இப்பவே இந்த மாதிரி பண்ணிருக்கிறான் இந்த ஜெலன்ஸ்கி, நல்ல காலம் இவங்கிட்ட நான் டோமஹாக் கொடுக்கல அப்படின்னாரு. நம்ம சொன்னமா இல்லையா அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு, அதே மாதிரிதான் ஆயிப்போச்சு. அவருக்கு புரிஞ்சிருக்கு, இவங்க கிட்ட மட்டும் குத்து இருந்தாது சும்மா இருந்திருக்குமா அது அப்படின்னு. இந்த குரங்கு கையில குரங்கு கையில் மாலை அப்படின்னு அந்த மாதிரி இது ஏதாவது பண்ணியிருக்கோம் அது. பட்டு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த டான்பாஸ் ரீஜியனில் 20% அது சமீபத்தில் புட்டின் பேசியிருக்காரு. இதனால் பேச்சுவார்த்தை நடத்தி அது ட்ரம்ப் சொல்லியிருக்காரு 20% இன்னும் உக்ரைன் கண்ட்ரோலில் இருக்கு, அதை நீங்கள் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு இருக்காரு. இவனுங்க நாங்கள் வந்து நம்ம அன்றைக்கி சொன்னோம் இல்லையா, ஜெயிச்ச இடத்த ஒன்றா வச்சுக்கோ, ஜெயிக்காத இடத்தெல்லாமும் தூக்கி கொடுன்னா அது நியாயமாக இருக்குதாங்க அப்படின்னு புட்டின் சொல்லிட்டாரு. நீ எல்லாம் ஒன்றும் இறக்கப்பட்டெல்லாம் கொடுக்க வேணாம், அதையும் நாங்கள் பிடிச்சிடுறோன்ட்டாரு. நீ என்ன கொடுக்கறது, நாங்களே எடுத்துக்கிறோம்டா, ஏன்னா எவ்வளோ நாள் இழுக்கிறியோ அவ்வளோ நாள் நாங்கள் வந்து மேலே 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 வந்துட்டே இருப்போம். ஆனால் முழுசாலாம் முழிக்கிற மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ஒரு பார்கெனிங் சிப். அது உக்ரைன்னு ஒன்று தனியாக இருக்கிற வரைக்கும் தான் வந்து இதை வச்சு மிரட்ட முடியும், அவங்களும் இது பண்ண முடியும். அதுவே இல்லைன்னா பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப கிளவராக தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார், இதில் ஒரு கொஸ்டின் வருது சார், என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ட்ரோன் வந்து பாம்பு போட்டு தாக்குற அளவுக்கு இருக்குது. ஸோ அப்படின்னா செக்யூரிட்டி லேப்ஸ் இல்லை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல முடியுமில்ல? இல்லைங்க, அதாவது இன்டெலிஜென்ஸ் லேப்ஸோ இல்லை செக்யூரிட்டி ஃபெயிலியரோ இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற புள்ளி கூட்டணியில் சொல்லுவாங்க ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால். எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் இப்போ அந்த ட்ரோன் வார்ஃபேர் அப்படின்றது வந்து சமீப காலங்களில் வந்தது. இது வந்து அந்த டிடெக்ஷன் அப்படின்றதே வந்து முதல்ல கொஞ்சம் கஷ்டம். லோ ஃப்ளையிங் ட்ரோன்ஸ்னு இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆப்ரேஷன் இந்த ஸ்பைடர் வெப்பா, அதில் வந்து அவங்க ஊர்லேருந்தே அவங்க வந்து அனுப்பிச்சாங்க. பட்டு இவங்க எதிர்பார்த்த டேமேஜை அது பண்ண முடியாது. அது பெரிமீட்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளெல்லாம் இது வர முடியாது. நிறைய பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிக்கலாம் பார்த்தீங்களா, நாங்கள் எங்கே வந்து இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. நேராக அதை கபடி ஆடும்போது டேய் நான் எங்கே தாண்டி ஏர்கோடு தாண்டி ஏறுறேன் பாடுறா அப்படின்னா அங்கே போயிட்டு அவங்க பிடிச்சிட போகிறாங்க, அது வேற விஷயம். நான் தாண்டிட்டேன் இதை பெருமையாக சொல்லிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் நினைக்கிறது நடக்காது. எப்பவுமே ட்ரோன் அட்டாக்கே பண்ணுறாங்களே, என்ன ரீசன் சார் அவங்க உக்ரைனு? அதுக்கு மேலே பண்ண முடியாது. அது வந்து சீப்பு, எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லலாம், பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. ஆனால் அதை மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு சினிமாவில் வந்து காமெடி ட்ராக்னு ஒன்று வைப்பாங்க, ஆனால் வெறும் காமெடி ட்ராக்கையே வச்சுட்டு ஹீரோ ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாருன்னா. ஆமாம். ஸோ அந்த மாதிரி சைடில் ஊறுகா மாதிரி வச்சுக்கலாம் அந்த ட்ரோன்ஸை, பட் அதை மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாது. அல்டிமேட்லி ஃபைட்டர் ஜெட்ஸ், இன்டர்செப்டர், அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே மிசைல்ஸ், இதுதான் முக்கியம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி அப்படின்னு வரும்போது சப்மரீன் அதெல்லாம் வரும். அது ட்ரோன் வந்து இவங்க இப்போ வேறு எதுவும் கிடைக்கல, இவங்க கிட்ட கொடுக்குற காசுக்கு அதை தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்களும் வந்து அந்த டெக்னாலஜியில், ஏன்னா உக்ரைன் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் பேஸ்மா சோவியத் யூனியனாக இருக்கும்பொழுது, அதனால் அவங்களாலையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இவங்க என்ன ஒன்று ஒரே இழுப்பு ஈத்தா சுருண்டு வந்துடுவாங்க நாங்கள் பாருங்க, அந்த ஸ்டேஜுக்கு ரஷ்யா போல. ஏன்னா இவங்களை டோட்டலாக வந்து அனஹைலேட் பண்ணணும்னா அது ஒரு விஷயமே கிடையாது. 4 மிசைலை விட்டு அமிச்சாங்கன்னா கீவ்லேருந்து எல்லாத்தையும் தரமட்டம் ஆகிட்டு வாங்க. அவங்க வந்து அதை எதிர்பார்க்கல. சரி, எல்லாரும் ஒன்றா இருந்தவங்க, அதனால் வந்து இது பண்ண வேண்டாம், அவன் முதல்ல போனோம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஐயை. சார் அதே மாதிரி இப்போ 2027 அதாவது உங்கள் கண்ட்ரியிலேருந்து ரஷ்யாவிலேருந்து நாங்கள் ஆயில் வாங்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி யூரோப் யூனியன் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களே, இது எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்கும்? யாருக்கு? அவங்களுக்கு. அதான் நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. சரி, ரஷ்யா கிட்டேருந்து அவங்க வாங்கிட்டு வந்தது அப்படின்னா 2020, அதாவது இந்த சண்டையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கொரோனா பீரியடுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாதிக்கும் தேவை வந்து அங்கேருந்து அரௌண்ட் 45 to 50% ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தாங்க. மீதி 50% வெளில வாங்கினாங்க. பட் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினது வந்து சீப் பைப்பில் வந்துடுது. அதுக்கப்புறமா தான் அந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் தேவை, அது ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிச்சிச்சு. சண்டை ஆரம்பித்த பிறகு இன்னும் வாங்கினுக்கிறாங்க.
இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் வாங்குறாங்க, இல்லை வேறு இதுலேருந்து வாங்குறாங்க, இப்படி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ஸு கூட வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 27ன்றதையும் வந்து ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இவங்களுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வந்து லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸு வாங்க முடியாது அப்படின்னு இந்த எக்ஸம்ஷன் அதெல்லாம் வந்து வருது. பட் இப்போ வந்து 26லேருந்து நாங்கள் ஒன்றுமே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் லூசு பசங்களா, ட்ரம்ப் வந்து ஃபர்ஸ்ட் டைமில் அதைத்தானே சொன்னார் உங்ககிட்ட. எல்லாம் இருக்காங்க மீட்டிங்கில் சொல்கிறாரு, இல்லை யூ ஆர் டூ டிபெண்ட் ஆன் ரஷ்யா ஃபார் யுவர் எனர்ஜி, அது ஒத்துக்க முடியாது, நீங்கள் வந்து டீலிங் பண்ணணும் அப்படின்னோன்னு எல்லாம் பார்க்குறேன். யார் அவன் லூசு பையன் மாதிரி பேசினுக்கிறேன், ரஷ்யா கிட்டேருந்து வாங்காமல் நாங்கள் வேறு யார்கிட்ட வாங்குவான், சீப்பாக கொடுக்குறான், பக்கத்துலேயே பைப்பில் கொண்டு வந்து நிறுத்துவான், இவன் லூசு மாதிரி பேசினுக்கிறானே அப்படின்னு நக்கலாக சிரிச்சாங்க யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் எல்லாம். இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாரு, ஏன் ரைட்டுங்க சண்டைலாம் முடிய போதே, கைது போட போறாரு, நானும் நோபல் வாங்க போறேன், அன்னைக்கு எல்லாரும் வந்துருங்க, ஒரு பக்கம் புட்டின் நிற்பார், இன்னொரு பக்கம் இந்த கோமாளிகள்லாம் நில்லுங்க, கை தட்டுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் முடிவுக்கு வரும்போது இவங்க சேர்ந்துக்கின்னு நாங்கள் வாங்க மாட்டோம். சரி வாங்காமல் போ. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆத்தோட கோச்சிக்கின்னு கழுவாம போனானா அப்படின்பாங்க. யாருக்கு நஷ்டம்? இப்போ ரஷ்யா பார்த்தீங்கன்னா ரைட்டு, நீ யூரோப்பியன் யூனியன் வாங்கலையா, இப்போ சைனாவோட அவங்க பக்கத்து நாடு தானே, அவங்க பாட்டுக்கு பைப் லைன் அதில் கேஸ் எல்லாம் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் கியூபிக் மீட்டர்ஸ் அமுச்சுன்னுக்கிறாங்க, புதுசாலாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈரானோட ஸ்வாப் அக்ரிமெண்ட் என்னென்னா, அங்கேருந்து இது பண்ணுறதுக்கு பதிலாக ஈரான் இங்கே வாங்கிப்பாங்க, இவங்க வந்து அதை வேற பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த சக்காலின் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஜப்பானும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், இவங்க தான் அங்கேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போது ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இந்தியாவோட அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, இது பாருங்கள் அங்கேருந்து வந்து எங்களுக்கு இவ்வளோ மில்லியன் பேரல் வந்து வருது, அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை நீங்கள் எடுத்துக்கின்னு அது சவுதி அரேபியாலேருந்து வருது இல்லையா, அதை எங்களுக்கு குத்துருங்க. எல்லாம் ஒன்று தானடா, இதுக்கு இந்த பருத்தி மூட்டை கோடன்லேயே இருக்கலாம், என்ன சொம கூலி, அதை வந்து ஜப்பான் பேர் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். அது கொஞ்சம் ஏதோ குறையும் ரேட்டில், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து கேஸ் வந்துட்டு இருக்கு, அவங்க வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸுக்கு அனுப்புறது, மற்ற நாடுகளுக்கு, குறிப்பாக இந்தியா சைனா இப்படி டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்க என்ன நினச்சாங்க, நம்ம கேஸ் வாங்கலை அப்படின்னு சொன்னால் உடனே ரஷ்யா படுத்துரும் அப்படின்னு. டேய் நீங்கள் தாண்டா படுத்து விட்டீங்க, படுத்தே விட்டானங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஜெர்மனி இஸ் த ஒஸ்ட் அஃபெக்டட். இவங்கெல்லாம் வந்து ஏமாத்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. இந்த 26ல் பாருங்க இழுத்து மூட வேண்டிய, அதான் நேற்று யாரோ கேட்டாங்க, இந்த மாதிரி ஜப்பானை தள்ளிட்டு வந்திருக்கோம் சார், ஜெர்மனியை தள்ளிட்டு போவோமா 3 வருஷம், நாம தள்ளவே வேண்டாம், அவனே பின்னாடி போயிடுவாண்டா அப்படின்னு எல்லாம் இழுத்து மூடிட்டு இருக்காங்க. ஏன்னா கேஸ் இல்லை, என்ன பண்ணுவீங்க நீங்க? குறிப்பாக அந்த அலுமினியம், அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அந்த ஃபெர்டிலைசர், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பக்கம் இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி, க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கூத்தச்சின்னுக்கிறாங்க. டேய் அங்கே சூரியனே வராதுரா பாதி நாள், அதுக்கிறப்ப எப்படா சோலாரு, ரைட்டா? அந்த விண்மில் அது ஒரு பெரிய பார்ட்டு. அஃப்கோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அந்த பிளேடு இருக்கு இல்லையா, அது இவ்வளோ பெருசு இருக்கும், அதெல்லாம் டம்ப் பண்ணி வச்சுக்கிறாங்க, thousands ஆஃப் பிளேட்ஸ். அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாமாடானா இல்லை சார், அது ரொம்ப காஸ்ட்லி ஆகும், அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் டம்ப் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ எனர்ஜி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மார்க்கெட் இல்லை அவங்களுக்கு, அதனால் இழுத்து மூடிட்டு இருக்காங்க எல்லா கம்பெனியும். இதில் வந்து நீங்கள் இனிமேல் பர்மனெண்ட்டாக வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் கிடையாது. இதை யூரோப்பியன் யூனியன் உடைக்கிறதுக்கு வேற யாரும் வெளிலேருந்தே வர வேண்டாம். யூரோப்பியன் யூனியனை வேற யாராலையும் வந்து உடைக்க முடியாது, நாங்களே வச்சுப்போம் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த சின்ன நாடுகள், அந்த ஹங்கேரியா இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகள்லாம், ஏன்னா கேஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எப்போ அதிக காசு கொடுத்து வாங்க முடியும், நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கோம், நாங்கள் இங்கே வாங்கிக்கிறோம், அதெல்லாம் வாங்க முடியும், அப்போ நான் தண்ணி கொடுத்து நான் போகிறேன், அவ்வளோதான். அதானே நடக்கும் இல்லையா? எல்லாருக்கும் எக்ஸம்டட் அப்படின்னு வரவனுக்கெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்ருக்கணும். அப்புறம் எதுக்கு நீங்கள் பாலிசின்னு கொண்டு வரீங்க? இந்த உர்சுலா வாண்டர்லேன் வந்து இந்த எப்படி மைக்கேல் கோர்பச்சேவ் சோவியத் யூனியனை உடைச்சிட்டு போனாரோ, அந்த மாதிரி உர்சுலா வாண்டர்லேன் வந்து யூரோப்பியன் யூனியனை உடைச்சிட்டு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக சார் இப்போ வந்து யூரோப்பியன் யூனியன் இப்போ ரஷ்யா மேலே அவ்வளோ வெஞ்சன்ஸில் இருக்காங்க, என்ன ரீசன் அதுக்கு அவங்களுக்கு? அமெரிக்காவை வச்சுட்டு நம்ம ரஷ்யாவை குத்தலாம், புட்டினை ஏதாவது பண்ணலாம், இல்லை அட்லீஸ்ட் சண்டையாவது தொடர்ந்து நடத்தலாம்,
இப்போது முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட 19வது பொருளாதார தடைகள் வந்துவிட்டது. இப்படிலாம் போட்டு ஏண்டா 19 தடவை போடுறேன்னாலே அப்போ பைத்தியம் அறிவானா உனக்கு? இது வரைக்கும் 18 தடவை போட்டது வேலைக்கு ஆகலைன்றதுனால 19 போட்டுக்கிட்ட. இப்போ 20 போட்டால் மட்டும் என்ன ஆக போகுது? அது புரியல. இது வேற விளம்பரப்படுத்திடுறதோ வந்துட்டே இருக்கு. 19வது வரப்போது பாருங்க, இன்னெல்லாம் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்றேன். அப்படியா அப்படின்ட்டு போறாரு அவரு. இந்த மாதிரி நீங்கள் இந்த தடையை போடுறதுக்கு காரணமே அந்த உக்ரைனை வந்து நீங்கள் ஏமாத்திட்டீங்க, கை விட்டுட்டீங்க. யாரா கை விட்டா? நீங்கள் தானடா அவனை வந்து உசுப்பேத்தி விட்டு சண்டைக்கு போடணும். நீங்களா உசுப்பேத்தி விட்டு அவனை அடிவாங்க வச்சுட்டு பின்னாடி இருந்து வேடிக்கை பார்க்குறீங்க. தைரியம் இருந்தால் உங்கள் ஆளுங்களை கொண்டு வந்து சண்டை போடு. உங்ககிட்ட நிறைய மிசைல் இருக்குல்ல, F-35 இருக்குல்ல, சப்மரின் இருக்குல்ல, நேராக ரஷ்யா மேலே ஒரு குண்டை போடுங்க. அதை நான் இவர் கொண்டு போய் உக்ரைன் கொடுப்பாராம், உக்ரைன் கொண்டு போய் அவங்க மேலே போடுவாங்களாம். ஏன் நீ டைரக்டா ஒன்று போடு. இவ்வளோ பேசுறதில்ல ரஷ்யா ஒரு த்ரெட்டு. இதில் இன்னொன்று சொல்றாங்க, இது பாருங்க, வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் வார் வித் ரஷ்யா. அதனால வந்து நாங்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ தயார் பண்ணுவீங்க? இல்லை 3 வருஷத்துல தயாராகிடுவோம். இப்போ வெளில ஒரு ரவுடி இருக்கான். நான் ரவுடி நான் அடிக்கிறேன் பார். என்னது? இல்லை இப்போ இல்லை, ஒரு 3 மாதம் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் அவனை என்ன பண்றேன் பார் அப்படின்னு ஒருத்தன் ரவுடி கிட்ட சொன்னான்னா அவன் தாதா இவன் சோதா. இப்படி சொல்லிட்டு யாராவது செய்வாங்களா? அதுக்குள்ள அந்த தாதா வந்து புளேர்னு ஒரு இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நீ ஜிம்முக்கு போற, நீ நடிக்க போறியானே, 3 வருஷம் ஆனாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் இப்போ அழைச்சிட்டு போறேன் அப்படின்வான். சும்மா இந்த மாதிரி ஊரை ஏமாத்துற வேலை அது. இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஒண்ணே இந்த ஜனங்களை வந்து நாசப்படுத்தலாம். அதாவது இந்த நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஏதோ அஜெண்டா வச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு அந்த டீப் ஸ்டேட்டும் உர்சுலா வாண்டர் லைனும். இது உருப்படி இல்லாம போகணும், இங்க இருக்கவங்க எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த சகுனி வந்து இங்க உள்ளுக்குள்ளேயே இருந்து துரியோதனாதிகளை அழிக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி அவங்கள தூக்கி விட்டு நாசம் பண்ணாம பாருங்க. அந்த மாதிரி ஏதோ பண்ணினுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு ஏதாவது சூனியம் வச்சுட்டாங்களா அந்த காலத்துல தெருல தேடி பார்க்கணும். சார் லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் சார். அதாவது சைனாவை வந்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நாங்களுமே வந்து சீஸ் பேருக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார். அதை வேற இங்கே காங்கிரஸ்காரங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? என்ன சார் இதில்? எப்படி ட்ரம்ப் ஜிங்கிபிங்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்களா? இது நம்ப முடியுதா? ரைட். சீனா வந்து இதில் ஒரு முக்கிய காரணம். ட்ரம்ப் கூட காரணம் இல்லை, சீனா முக்கிய காரணம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ணாங்க, என்னங்க நீங்களும் ஏர் டிஃபென்ஸ் நீங்கள் ரேடார் நீங்கள் அது அங்கே வரும்போது இங்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னீங்க, இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலையே அப்படின்னு அங்கே போய் நின்ற உடனே, பாரு தம்பி, நாங்கள் வந்து இது மாதிரி விற்கிறோம், அது வாங்குற நாடு வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்காது, சும்மா வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் விற்கிறோம். இப்போ நீ பாட்டுக்கு இன்னும் சண்டையை இழுத்து விட்டுந்தியானா உலகமே சிரிக்கும் எங்களை பார்த்து. டே இவ்வளவுதானாடா, சைனீஸ் டாய்ஸ் தான் இந்த மாதிரி அப்படின்னு நினைச்சா, சைனா மொபைல் தான் இந்த மாதிரி நினைச்சா, சைனா மிசைல்ஸ் ஆன்டி மிசைல் அதுவும் இப்படி தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வாங்க மாட்டான். ஏற்கனவே தம்மத்தூண்டு நாடெல்லாம் எங்ககிட்டேருந்து வாங்கின ஃபைட்டர் ஜெட்டு ஐயன் இது வேலைக்கு ஆகல, இது மாதிரி டயர் கேண்டி வந்துச்சு, இதில் வந்து அந்த கியர் கேண்டி வந்துச்சுன்னு திருப்பி குத்துனுக்கிறான். அப்புறம் முதலுக்கே மோசமாயிரும். அதனால வேற வழி இல்லை அசிம்மனியம், நீங்க சண்டையை நிறுத்திருங்க. அப்படி நிறுத்தலைன்னு சொன்னா ஒழுங்கு மரியாதை இந்த மாசம் கட்ட வேண்டிய வட்டி பணத்தை எடுத்து வை, இல்லாட்டா அவ்வளவுதான் கண்ணு மொழியை நோண்டிடுவேன் அப்படின்னாங்க. அதனால வேற வழி இல்லாம அவங்க சரண்டர் ஆனாங்க. ஸோ ட்ரம்ப் கூட காரணம் இல்லை, சீனா தான் இதுக்கு முழுக்க காரணம். பட் ஏன்னு தெரியாம குச்சினுக்கிறாங்க காங்கிரஸ்ல. அதுதான் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு வந்தா சொன்னாங்கல்ல ராகுல் காந்தி, அந்த ஒப்பந்தத்தின்படி. ஏன்னா அந்த ஏற்கனவே அங்கே பார்டர்ல பிரச்சனை நடந்துருக்கும் போது சைனீஸ் எம்பசிக்கு தான் போய் கேட்டார், என்ன எதுக்கு போனீங்கன்னு கேட்டால், சும்மா ஏதோ சம் இன்ஃபர்மேஷன் வாங்க போனேன் அப்படின்னார்ல. அப்போ இதே இன்ஃபர்மேஷன் அங்கே போய் அவர் வாங்கிக்கிட்டான். அவருக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், காங்கிரஸில் இது ஜெயராம் ரமேஷ் கேட்பாருன்னு நினைக்கிறேன், அவர் வந்து அவருக்கு சொல்வார், அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால எங்கள் அண்ணன் இல்லையா. ஓகே சார். ஆனால் ஒரே ஒரு டவுட் மட்டும் எழுது சார், என்னன்னா பாகிஸ்தான் ஏன் சார் எப்போ கீழ் விழுந்தாலும் மீசில் மண்ணோட்டாத மாதிரியே பேசுகிறாங்க? அதுவும் இப்போ டெப்டி பிரைம் மினிஸ்டர் கூட இசக் தாருங்களா, அவர் கூட சொல்கிறாரு, ஆப்ரேஷன் சிந்தூரில் 80 ட்ரோன்ஸ் அனுப்புனாங்க, 79 அட்டாக் பண்ணி இன்டர்செப்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஒன்று அந்த நூர்கான் பேஸில் வந்து லைட்டாக விழுந்துருச்சு, அதை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு சார் இது? அதாவது இடுக்கண் வருங்கால் நகுக, அந்த திருவள்ளுவருடைய திருக்குறள் வந்து எல்லா மொழிகளிலும் உலகத்தில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.
குறிப்பாக அது உருதுலையும் மொழிபெயர்த்திருப்பாங்க போல இருக்கு, ஆர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அவர் படிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஜனங்கள்லாம் வந்து அங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, சோறு இல்லை, வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. பிச்சைக்காரங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு country. ஆமாம். ஸோ அதனால கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதாவது செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். அதனால செவிக்கு நம்ம உணவு குத்துக்கினே இருந்துட்டு சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டா சோறு இல்லைன்றதை அவங்க யாரும் நினைக்க மாட்டாங்க பாருங்க. பிச்சைக்காரன் கூட சந்தோஷமா தூங்க போயிடுவான். அதனால அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளையவனோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.